எல்லா பிள்ளைகளும் வளர்த்துன்னு விட்டு பிள்ளையெல்லாம் அதே வாட்டு போயிட்டாங்க. கிடச்சா நம்ம கிடக்கும். எப்போ இருந்து இந்த அப்பன்னு சொல்கிறீங்க? நாங்கள் 27 வரை செய்ய சொல்லுங்க. கணக்கை போட்டால் 1 மணி கிளம்புவோம், சிறுகை போட்டால் 3 மணி கிளம்புவோம். இங்கே பாருங்க, இது நம்ம தகரம்லாம் அடிச்சிருக்கீங்க. ஒரு ஆள் வாங்க கொண்டு இல்லை. இப்போ நான் தெந்தரல்லையே நாங்கள் அடிச்சு பேர் நான் ஜெயிக்கலாம். என்னடாப்பா இது இப்படி இருக்கு? இப்போ நீங்கள் இது படுத்து உறங்குறேன்னு சொன்னால் நான் சாமான் அவங்க வச்சு போட்டு சாமான் அங்கே மூளைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இதில் படுக்கிறேன். இது பக்கைக்குள்ள சரியான கடமை. நான் இந்த அப்பத்தோடு அடிச்சு எடுத்து அடிக்காடி நஷ்டம் தான் போகும். இது ஆப்ரேஷன் பண்ணல. இதில் ஆப்ரேஷன். இவ்வளவு தான் வீடு, இவ்வளவு தான் வீடு. இதுக்குள்ளே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கீழே தரை தான், அதாவது மண்ணிலம் தான். கீழே வந்துட்டு சீமந்து தரை. இது வந்து இலக்கு இல்லை. ஒன்றம்மா 73 வயசு. வெடிய சாமத்தில் எழும்பி அடுப்பாங்கரையில் நெருப்பை ஊதி நெருப்பு சாகிறோம். வணக்கம் தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக நம்ம உதவி செய்கிற மாதிரி ஒரு குடும்பத்திற்கான ஒரு உதவி பண்ணுறதுக்கு தான். அந்த குடும்பம் வந்து எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 73 வயசில் ஒரு வயசான பாட்டியும் 74 வயசில் அந்த பாட்டியின் கணவரும், அதே மாதிரி 44 வயசில் அவங்களோட மகளும் இருக்கிற ஒரு வீடு தான். அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடில் வீடு ஒன்று. ஸோ அந்த ஒரு வீட்டில் இந்த 3 பேரும் அவங்களால முடிஞ்ச ஒரு தொழில்களை பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை வந்து மெயினாக வந்து ஒரு வாழ்வாதாரம் எதா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 73 வயசில் அந்த பாட்டி வந்து அப்பம் சுட்டு வந்துட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு உதவியை கோரித்தான் வந்துட்டு இந்த ஊரில் நம்மளோட வீடியோ பார்க்குற ஒரு அம்மா, இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது தம்பி, அவங்களுக்கான உதவிகள் தேவைப்படுது, ஸோ வந்து நீங்கள் பார்த்து அவங்களுக்கான உதவிகளை பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கமே தான் அந்த ஒரு குடும்பத்தை பார்க்குறதுக்காக வேண்டி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேட்டே பாருங்கள் உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ மட்டும் இதெல்லாம் வந்து வேலையை அடைச்சிருக்காங்க. அது எத்தனை வருஷம் தெரிய அடைச்சி நான் வந்து வீடை தான் நான் வந்து பார்த்தேன். நான் வந்து ஓலை குடிச்சால வீடுண்டாலும் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டுவாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், இவ்வளவு தான் வீடு, இவ்வளவு தான் வீடு. இதுக்குள்ளே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கீழே தரை தான், அதாவது மண்ணிலம் தான். கீழே வந்துட்டு சீமந்து தரை. இது வந்து இலக்கு இல்லை. இதுக்குள்ளேயும் தரை தான். அப்போ அப்படி இதுக்குள்ளே இருக்கிறாங்க. என்ன இதுக்கெல்லாம் அப்பம் போட்டுட்டு இருக்கிற போல இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே இவ்வளோதான், தாண்டி உண்டு இல்லை. வீட்டுக்குள்ளே வெளியில் பார்த்தீங்கன்னா தகர கொட்டில் அப்படியே தெரியும். வளவு வந்து அவ்வளோ பெரிய வளவெல்லாம் கிடையாது. நான் நினைக்கிறேன் இது வந்து 22 அடிக்கு 22 அடி சதுரப்பரப்பு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 22 கணி. நான் 25 அடி 30 அடி அப்படி தான் இருக்கும். அது வளவு, ஒரு சதுர வளவு ஒன்று. ஓகே, அப்படி வந்து இது ஐயா மீன் தொழிலுக்கு போகிறேன் வண்டி. இதுதான் வாகனம். பஞ்சுமாய் வச்சு தான் கட்டுறது. அந்த இருக்குது வட்டி. அதுவும் ஃபுல்லாக திறந்து போயிட்டு எப்படி இருக்குன்றாரு. வட்டியெல்லாம் இப்போ என்ன விலையே தெரியாது. சைக்கிள்லாம் கூடுதலாக வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த லோட் 19 அப்படி இப்படி அந்த பைக்கில் தான் வந்து செய்வாங்க. நான் ஐயா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு சைக்கிளில் தான் வந்து தொழில் செய்கிறார் போல இருக்குது. அம்மா வணக்கம், எப்படி சுகம்? கிடக்குறதுக்கு இன்னைக்கு அப்பம் போட்டிங்களா? சிறுதான் போடுறேன். எத்தனை மணி கிளம்புற நீங்கள்? கணக்கை போட்டால் 1 மணி கிளம்புவோம், சிறுகை போட்டால் 3 மணி கிளம்புவோம். இங்கே என்னென்று சொன்னால் வந்து உங்களை தெரியும் எல்லாருக்கும். என்ன அப்பக்கார பொண்ணு மாண்டுன்னு, அப்பக்கார பொண்ணு மாண்டு பொண்ணம்மாண்டு சொன்னால் வந்து எல்லாருக்கும் தெரியும். இல்லை ரைட், இதுதான் வந்து உங்களோட மகள். என்ன உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 73 வயது. 73 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசுமா? 44. உங்களோட கணவர் விட்டு பிரிஞ்சு இப்போ இவ்வளோ காலம்? நான் பிள்ளைக்கு 19 வயதாக போய்த்து. பிள்ளை வயிற்றுல வந்து பிரிஞ்சு பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது. இப்போ 19 வயசு ஆகல. இப்போ பிள்ளை எங்க? பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுத்தது. எத்தனை வயசில் கட்டி கொடுத்தீங்க? 18. ஏன் அவ்வளோ சீக்கிரம்? கஷ்டமாக இருக்கேன், கட்டி கொடுத்தாரு படியாக விரும்பி. இப்போ எப்படி இருக்காங்க? அப்போ பரவாயில்ல. உங்களை பார்க்குறாங்களா? இது எந்திரம் தொழில் கஷ்டம் தான். வெளிநாடு காசு வாங்கி கட்டுனேன் கடன் பட்டு. வெளிநாடும் போதே மற்ற கிடக்கா 2 இடத்துல. அப்போ நீங்கள் இப்போ என்ன தொழில்? நான் கொஞ்சம் காய போகிறேன், மாவு அடிக்கிறேன். என்னடா தொழில் செய்கிறேன். மாவு அடிக்கணும்னு சொன்னால்
அப்போதுக்கு மாவு அடித்து கொடுக்குறேன், கொச்சி காய போகிறேன், பயத்தங்காய போகிறேன். கையால் அடிக்கிறது? ஓ, கையால் மாவு அடிக்கிறது. கையால் அடிக்கிறது. ஓகே, நாங்கள் நேற்று வர்றதுக்கு இருந்தனாங்களா? அப்போ நீங்கள் வேலைக்கு ஓ, பயத்தங்காய போயிட்டேன். பயத்தங்காய போகிறோம். சுணங்கு மாறத்துக்கு கொண்டு தான் போயிருந்தேன். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வர நீங்கள்? 2 மணி போய் 6 மணிக்கு வரும். பின்னர் 2 மணிக்கு போய் அப்போ காலையில் எப்படியும் 6:30 போனால் 11 மணிக்கு வரேன். ஆறு. இப்போ டெய்லி அந்த வேலை இருக்குமா? இல்லை இருந்தோடு நான் நாளைக்கு போவேன், ஒரு நாள் விட்டுட்டு தான் போகிறேன். போகிறது? ஓ, எனக்கு வருத்தம் போயில அசிமாளுக்குற கால் வருத்தம் இருக்குதா? ஓ, கிளினிக்கு போகிறேன். கிளினிக்கு போகிற கொப்பி எல்லாம் இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்? சட்டி விளையத்துக்கு மட்டக்களவு போய் மாற்றி எடுத்து சட்டி விளையத்துக்கு. சட்டி விளையத்துக்கு மாற்றி எடுத்து. அடுத்தது வந்து ஐயா கடுமையாக யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா ஒரு பக்கத்தில்? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு யோசனை இல்லை. யோசிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, யோசனை இல்லை. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? நீங்கள் ரொம்ப பண்ணுறேன். டெய்லி போகிறீங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும் போக மாட்டேன். அப்போ இன்றைக்கு போகல. ஏ, சோமிலாத்திலேருந்து போகல. எப்போ இருந்து? இப்போ ஒரு மாதம் வச்சு வருத்தம் அம்மாட்டங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன். இதில் ஆப்ரேஷன். கடைசி எப்போ போனேன் நீங்கள்? இப்போ மீன் வாரத்துக்கு 3-4 நாளைக்கு முந்தி போனேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைச்சிட்டு வருவீங்க? 500 ரூபாயும் கிடைக்கும், 1000 ரூபாயும் கிடைக்கும், சில நேரத்துக்கும் போகும். சரி, உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? இப்போ எனக்கு 74. 74 வயசு. 74 வயசு. அம்மாவுக்கு 73, மகளுக்கு 44 வயசு. இப்போ 3 பேரும் தான் இருக்கிறீங்க. பேத்தியை வந்து கல்யாணம் கல்வி கொடுத்துட்டு. அப்போ இவ்வளோ காலத்துக்கே உங்களுக்கு ஒரு வீட்டு திட்டமோ ஏதோ ஒன்று தரல? அந்த வீட்டு திட்டம் தான் தம்பி, அந்த வீடு தான் தந்தவங்க. நாங்கள் கொடுத்தா அவங்களுக்கு வீட்டு திட்டம் தந்தது என்ன தந்து மகள் பிள்ளைய கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் 3 பேரும் மிஞ்சதுல அப்போ தூங்குறதெல்லாம் அங்கே நான் அவளுக்கு பார்த்தாலும் நான் பெல்ட்டையில் வளர்ப்பேன். ஆமாம், உள்ளுக்கு எடுக்க நீங்கள் பெல்ட்டையில். இப்போ ஒரு நாளைக்கு அப்போ நீங்கள் இப்போ மீன் வியாபாரம் பண்ண போறீங்க, எவ்வளோ முதல் போட்டு எவ்வளோ லாபம் உங்களுக்கு கிடைக்கும்? முதல் 4000 5000 ரூபாய்க்கு கொண்டு வரேன். என்னென்ன மீன் எடுப்பீங்க? கோட்டன் எடுப்பேன், சலை எடுப்பேன். ஆற்று மீன் தான் எடுக்கிறேன். ஆற்று மீன் எடுக்கிறேன். சில நேரங்கள் கடையில் கலை விலைக்கு மீன் பட மாட்டேன்னா இப்போ 5000 8,000 10,000 ரூபாய்க்கு எடுப்பேன். விற்றா 1000 2000 ரூபான்னு வரும். லாபம் வரும். நீங்கள் போகிற முதல்ல தாண்டி 900 1000 லாபம் வரும். ஆனால் விற்காட்டி நஷ்டத்து தான் போகும். அதை நீ கருவாடை ஓடணும். கருவாடு ஓட்டு பச்சை மீன் விலைக்கு விற்கலாது. கருவாடு அப்படி விற்கலாது. அப்போ நஷ்டமாகுறேன்னு சொன்னால் இப்படி இப்போ நீங்கள் எடுக்கிற குறையத்தானே எடுப்பீங்க. அது போட்டி போட்டு பார்க்கக்குள்ளே வியாபாரி மக்களோட போட்டி போட்டு எடுக்கிறாங்க. கிலோக்கு இது ஏலம் வச்சு எடுக்கிறாரு. அங்கே விற்கிற இடத்துல போனோம்னா 4 வியாபாரியும் கூடனோடனே விற்றுக்கலாம் போகும். அப்படி ஊரெல்லாம் வழி தெரிஞ்சு போட்டு திருப்பி கொண்டு வரையும் வரும். சைக்கிளில் தான் போகிறது. சைக்கிள் தான் வரணும். பட்டி இப்போ சைக்கிளில் அவ்வளோ தூரம் சைக்கிளில் மிதிச்சு செஞ்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 900 லாபம் காணுமா? காணாது. வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் உழைக்கிற மாதிரி பார்க்கலாம் தானே. வேறு என்ன சொல்லிச்சு ஒரு இடத்த தட்டி அடித்து விற்கலாம். அது செய்யலாமா? செய்யலாது. அது செய்யலாம். கஷ்டம். இப்போ எவ்வளோ காலமாக இந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க? நான் ஒரு 19-20 வயசுல வியாபாரம் அங்கே நான். இப்போ 24 வயசு. 19-20 வயசுல தொடங்கிட்டீங்க. அப்போ இருந்து உழைச்சையில் என்ன நீங்கள் மிச்சம் பிடிச்சிருக்கீங்க? மிச்சம் பிடிக்கவே இல்லை. ஏன்? இப்போ 10-15 ரூபா சேர்த்துட்டு வர நேரம் ஒரு நாளையில் நட்டம் போனா அந்த நட்ட காசை நம்மளை காயெல்லாம் போட்டு கொடுப்போம். போட்டு அப்படி சமமாக. அப்போ இருந்து நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க உங்களால் மிச்சமே பிடிக்கலாது. அப்போ நம்ம வேற ஒரு தொழில் செய்து நம்மள்ட்ட வாழ்க்கைக்கு கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் அப்போ யோசிக்கலையே? அதாவது பிள்ளைங்க, அதாவது அப்போ இருந்து நீங்கள் எப்படி 19 வயசுல தொடங்கினீங்க, கடைசி ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த தொழில் செய்கிறீங்க வச்சுக்கொள்ளுங்களேன். 40 வயசு வரைக்கும் நம்மளுக்கு இதை உழைக்கிறது அண்டைக்கே செலவாகுது. அப்போ அதை விட கொஞ்சம் நம்ம உழைச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம். அப்போ வேறு தொழில் ஏதாச்சும் செய்யும்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையே? நம்ம அப்படி செய்யணும்னா பயிர் தான் செய்யணும். பயிர் செய்கிறது காணில் நமக்கு குத்தகைகளுக்கு மட்டும் செய்யலாது. குத்தகை கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. இப்போ வேறு தொழில் கட்டட பகுதிகளோ அப்படியோ இப்படி செய்யக்கூடிய தகுதியும் இல்லை. அப்போ நீங்கள் சின்ன வயசில் வெளிநாடுகள் அதில் போகல. கடத்தொழிலும் செய்யலாம். கடத்தொழில்னு சொன்னால் கடலுக்கு போகிற அந்நேரம் தோணியில் போகிறேன். தோணியில் அந்த பெரிய தோணியில் போய் தொழிற்சம் செய்யலாம். எத்தனை பேர் போவீங்க அதில்? 2 பேர் போவோம். 2 பேர் தானே? 2 பேர் தான். எப்படி எதிர் திசைக்கு தொடுத்து போகிறீங்க? இப்போ ஒரு ஆள் கண்டுழுக்கில், ஒரு ஆள் இப்படி கையால் போட்டு இழுக்கிறது. அது அந்த நாளையிலேருந்து. அது எத்தனை வயசில் போனேன் நீங்கள் தோணி? அது ஒரு 10-12 வயசுக்குள்ள. 10-12 வயசா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அங்கே
எந்த ஊர் நீங்கள்? நான் வேறாவூர் செலவா ஊரில் செலவான்னு சொல்லி தலைவா. அப்போ இங்கே எப்படி வந்து கல்யாணம் பண்ணீங்க? பேசி தான் கல்யாணம் கழிட்டேன். பேசி தான் கல்யாணம். சொந்தமா இல்லை? சொந்தம் என்ற அளவுக்கு இல்லை, சொந்தக்காரால் அங்கே இருந்த வழியாக. 10-12 வயசுன்னு சொன்னால் நீங்கள் 5ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அப்படி படிக்கிற டைம்? நான் படித்தது கொஞ்சம் ஒரு 1ஆம் அண்ணன் வகுப்பு தாண்டி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஒரு 3-4 வகுப்பு படிச்சிருக்கீங்க. உங்களோட பேர்னாலே சைன் வைப்பீங்களா? அதனாலே சைன் எல்லாம் வைப்பீங்க. அப்போ அந்த காலம் இருந்து இப்போ வரைக்கும் இந்த மீன் தொழில் தான். ஆனால் மிச்சம் பிடிக்கல. மிச்சம் பிடிக்கல. அப்போ நீங்கள் ஒரு ஆள் உழைக்கிற சாப்பிட்டாலும் ஒரு ஆள் உழைக்கிறத வந்துட்டு மிச்சம் பிடிக்கலாம் தானே. அம்மா சம்பாதிக்கிறேன்னு சரி, அம்மா அப்பான்னு சொல்கிறது. அம்மா அப்படி சாப்பாடு சம்பாதிக்கணுமா? ஒரு தடி 1 தடி போட்டு அதில் எவ்வளோ மிச்சம் வரும் அது. அது என்ன? அப்போ இன்றைக்கு போகலையா? போகல, நேற்றும் போகல வேலைக்கு. நான் கேட்குறேன் இதுக்கு அதுக்கு அதிகமாக போகிறதில்ல, பின்னேரத்தில் நேரம் மட்டும்தான். அந்த காலத்துலாம் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இந்த வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் பாவிச்சு தான் ஆவாங்க. சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படி பாவிக்காமலும். அப்போ அவங்களால இருக்கும்போது நம்மளால இருக்க முடியல. இருக்கலாம் ஆனால் இருக்க முடியலை. ரைட். அப்போ அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள்லாம் இல்லை? ஆம்பளை பிள்ளை 2 இருக்காங்க. எங்கேப்பா அவங்களாம்? அவங்க வெளியில். எந்த நாடு? கட்டார். நம்ம உங்களை அவள் பார்க்கலையா? அவனுக்கு கல்யாணம் முடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ உங்களை பார்க்குறல? எங்களை பார்க்குறல, அவங்களுக்கு கஷ்டம்தான். அவங்கள 2 ஆம்பளை சிங்கம் ஐயா. தாய்க்கு ஒரு வீடு ஒன்று கட்டி தந்துருக்கலாம் தானே. அவங்க அது சரி நேரத்தோட தாய் மேல் பார்க்கல, அவங்க நேரத்தோட கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இந்த வயதில் கழுதாவில் கல்யாணம் முடிக்கிறது பலவெல்லாம் விற்று போடாரு. மாமா கொடுத்த பலவு அம்மா எல்லாம் விற்று ஒன்றும் இல்லாமல் பிறகு எல்லாம் முயற்சி பண்ணி கடன் பட்டு தான் அவர் போயிருக்கார் வெளியில். அப்போ அடுத்த மூத்த மகன் பெட்ரோல் அடிக்கிறாரு, அவரும் இப்படித்தான். எத்தனை வயசில் இவங்களாம் கல்யாணம் கட்டுறவங்க? அவங்க என்ன போடுறான் 18-19 வயசு கல்யாணம் கட்டுறாங்க. நீங்கள் தான் அந்த காலத்தில் கல்யாணம் கட்டினீங்க. ஆனால் இந்த காலம் வந்து டேஞ்சரான ஒரு காலம். அப்போ ஏதாச்சும் மிச்சம் பிடிச்சாலோ இல்லைனா குடும்பத்தை பார்த்தாலோ நம்மளுக்கு ஒரு அந்த குடும்ப பொறுப்பு இருக்கணும் ஆம்பளை பிடின்னு சொன்னால் கண்டிப்பாக. அப்போ 2 ஆம்பளை பிள்ளைகளாக இருந்து தாய் தகப்பனுக்கு வந்துட்டு ஒரு வளவுக்குள்ளே இந்த குடிசையை தாண்டி நார்மலாக வந்து ஒரு புழுக்களால் ஒரு 2 அறை கட்டித்தரீங்களா? செய்யலையா? நீங்கள் சொல்லிக் கொடுக்காம வளர்த்துருக்கீங்க போல. சொல்லிக் கொடுக்கலையா? நம்மளை சொல்ல கேட்கணுமே. அவங்களுக்கு வயசு வந்தோடனே நம்மளை சொல்ல கேட்க மாட்டாங்க. தான் செய்யறது சரி, தான் சொல்றது சரி மாட்டாங்க வயசு வந்து. ஆனால் அந்த வயசு அப்படி நடந்து கொள்றவங்க வந்து வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க நிறைய. இப்போ அனுபவித்து கொண்டு தான் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அதான் என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம திருமணத்தை பற்றி யோசிக்கிறோம்னு சொன்னால் ஏதோ நம்மளால் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அண்ட் அதுக்கு முதல்ல வந்து நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருமணம் பண்ணுறதை நினச்சி கொள்ளலாம். வயசு இருக்குது தானே. இப்போ திருமணம் பண்ணுறோன்னு சொன்னால் 28 வயசு, 29 வயசு, 27 வயசு, 30 வயசு, 31 வயசு அப்படின்ட்டு வயசு இருக்குது. அப்போ 18, 19, 25 வயசுக்குள்ளெல்லாம் திருமணம் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் நல்லா செட்டில் ஆகிருந்து திருமணம் பண்ணுறதுனால ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி தாய் தந்தை வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நம்ம சின்ன வயசில் திருமணம் பண்ணுறது ஓகேவான்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரைட். அப்போ அம்மாட்டே வந்து உங்களோட குடும்ப நிலவரம் பற்றி கொஞ்சம் பேசும், சரிங்களா? சரி சார். அப்போ இது 2 உலக்கு அது? 3 உலக்கு. 3 உலக்கு. ஏன் 3? அது முடிஞ்ச திடையால கத்தி இது இந்த உலக்கு வந்து கருங்காலி இல்லையா செய்யுது? கருங்காலிலாம் சரி. மற்ற மரத்தில் பாலை கொல்லி பாலை வேறுமா? அந்த வேறு கொல்லி பாலை வேறு இல்லையா? 3மா? இந்த உரல் ஒன்று இருக்கு. அந்த உரல் மாவடி தொடங்கி இங்கே பாருங்க. என்ன தகரம் அடிச்சிருக்கீங்க? உரல் வாங்கணும் இல்லை. இப்போ தெந்தரல்லே நாங்கள் அடிச்சது மாவடி வைக்கலாம். என்னடாப்பா இது இப்படி இருக்கு? இதுக்குள்ளே தான் நம்ம அடிக்கிறது என்ன? இதுக்காக அடிக்கிறோம். எத்தனை சுண்டு போட்டு அடிக்கலாம்? அது இதுக்கு 3 சுண்டு அடிச்சு போட்டு அடிக்கலாம். 3 சுண்டு போட்டு அடிக்கலாம். மில்லில் ஓட்டு அடிக்கலாம். மில்லில் ஓட்டு எனக்கு சரி வருது. மில்லில் இப்போ ஒரு நாள் போட்டு கூடா போயிட்டு அதுக்குரிய மாதிரி அவங்களுக்கு இடிச்சு தருவாங்க. நாங்கள் அப்படி கேட்கல பிறகு. அப்போ என்னது அப்பம்? இது அடுப்பு இதுக்குள்ள மாவு இருக்கிற அதுக்குள்ளே அப்பம் சொல்கிறேன். இதுக்குள்ளே அப்பம் சொல்கிறேன். 2 அடுப்புல அதுக்காக வேண்டி 3 அடுப்பு. அங்கே மாவு இருக்கிறது, இங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் இது படுத்து உறங்குறேன்னு சொன்னால் நான் சாமான் அங்கே வச்சு போட்டு சாமான் அங்கே மூளைக்கு எடுத்து வச்சு விட்டு இதில் படுக்கிறேன். இது வெக்கைக்குள்ள வெக்க அடிக்காது மான். வெக்கடி அங்கே புகை வச்சு இடவுகளுக்குள்ள காற்று அடிக்கும். அப்படியே காத்தானி என்ன நம்மளை பொழுது போகுது. அது சரிப்பா. இது மட்டை கடைச்சாப்போ கட்டிங்க? கட்டி ஒரு
8 மாதக்கிட்ட இருந்து அறுத்து எட்டு கட்டணும் மாதத்துக்கிட்ட கட்டணுமா மட்டை இல்லாமல் இருக்கு. இப்போ தேங்காய் அப்போ உரிக்காம தான் பண்ணுறீங்களோ? ஓ தேங்காய் உரிக்காதான் பண்ணுறது. 100 ரூபா படி வாங்கி வந்தேன். உரிக்காம 100 ரூபா வைக்கிறாங்களா? ஓ இன்னாருக்கு தேங்காய் 100 ரூபா தாம்மா. இன்னாரி விரிச்சு கிடக்கு. அது நான் உரிச்சும் 100 ரூபா தான், உரிக்காம 100 ரூபா 100 தான். என்னடா அது கொடுமையாக இருக்குது. உரிக்காம 70 ரூபா 60 ரூபாய்க்கு தர மாட்டாங்களா? அப்படி இல்லையா? பொண்ணம்மா 73 வயசு, வெடிய சாமத்தில் எழும்பி அடுப்பாங்கரையில் நெருப்பை ஊதி நெருப்பு கணச்சு ஆகிறோம். அதான் 73 வயசில் எல்லா பிள்ளைகளும் வெள்ளத்தை நின்று விட்டுங்க. பிள்ளையெல்லாம் அதே வாட்டு போயிட்டாங்க. கிடச்சா நம்ம கிடக்கும். எப்போ இருந்து இந்த அப்பம் சொல்கிறீங்க? நாங்கள் 27 வருஷம் செய்ய தொடங்கி. வீட்டில் மட்டும் தான் சொல்கிறதா இல்லை? இந்த 4 வருஷம் கூட அவங்க கோயிலுக்கு அதால் வரி கொண்டு போகிற போகலாம் வருத்தத்துலேருந்து இருந்தாலும் போயில நடக்கலான்ட்டு ஓட்டு. அப்போ இப்படி கோயில் அங்கங்கெல்லாம் போய் நீங்கள் அப்பம் சொல்லும்போது உங்களோட பிள்ளைகள் வந்து இது செய்யாதம்மா நாங்கள் பார்க்குறோன்றலாம் சொல்லலை? ஒரு பேரும் சொல்ல மாட்டாங்கம்மா. உங்களை மாதிரி தான் கொங்கோங்கள ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களும் பிள்ளைகள்லாம் இப்போ தெரிஞ்சு அவங்களுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் இப்படி தான் அங்கே இஞ்சி அப்பம் வச்சு பிட்டை வச்சு தெரிஞ்சு, ஆனால் ஒரு வயசில் தான் இங்கேருந்து சம்பாதிக்கலை அப்படின்ட்டு அவங்களும் வெளிநாடு போய் இப்போ செட்டில் ஆகி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்களும் இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதான் அது அவங்கள்ட்ட ஒரு முயற்சி. அவங்களும் அப்போ சுட்டாலும் அவங்களோட வாழ்க்கை வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனாலும் நீங்கள் வந்து சம்பாதிச்சதுலேருந்து மிச்சம் பிடிக்காமலும் பிள்ளைகள் வந்துட்டு சரியாக வந்து உங்களால் பார்த்துக்கொள்ளாதனாலும் இன்றைக்கி வந்து உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்படி இருக்கோ. அப்போ உங்களுக்கு மொத்தம் பிள்ளைகளை பார்க்குறேங்களாம்மா எனக்கு. இப்போ அவன் மூத்தவன் சரியாக ஆகிட்டு தான் பிள்ளை வீட்டு கூட வார நேரம் ஒரு கொத்து 2 கொத்து அரிசியை வாங்கி சாமான் வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற? ஆமாம். இன்னும் செய்ய பாவமே பிள்ளைகளை பார்க்கல. நம்ம பிள்ளை பத்தர மாட்டார். இது தாய் மனசு. அப்போ பிள்ளைகள் வந்து அதை உணர்ந்து கொள்ளணும் இல்லையா? அது உணராது. அப்போ மொத்தம் உங்களுக்கு 3 பிள்ளைகள்? 4 பேர். 4 பேர்? ஒரு அக்கறை பத்திரி அவட பத்திரி மோசம் போயிட்டாரு. 2 பொம்பளைங்களா? அப்போ 2 பொம்பளை 2 ஆம்பளை. அக்கரைப்பத்தில் இருக்கிறோட குடும்பத்தில் எத்தனை பேர்? அவரும் பிரச்சனை போன அரிசக்கிரியை தருவாகும். இந்த உடுப்பு கடைசி வருஷத்துக்கு நான் கொண்டு வாங்குறதில்ல. எங்கிட்ட வாங்க வழி இல்லை. அவள் தான் வாங்கிட்டு 2 பேர் கொடுப்போம். அப்போ சரியான கடன் நான் இந்த அப்பத்தை அரிச்செடுத்து அப்பத்தை போட்டோன்னே 4 ஜாமனம் பண்ண அப்போ அரிசி காசு இல்லை. இப்படியே வந்தவொடனே நீ ஒரு சின்ன டோனை போட்டு அரிசி கடனை கொடுக்குற. நீ அதில் வரது 2-3 ரூபா மிச்சம் பிடிச்சி அவரும் கூட போட்டுக்கிட்ட டோனை கட்டி கட்டுற. இப்படிதான் நம்மளோட கடன் போயிட்டு வருது. இல்லை அப்பம் செய்கிறோம், அப்பம் சுடுறது, அப்பம் விற்கிறதுல பற்றியெல்லாம் எனக்கும் தெரியும். நாங்களும் அது சின்ன வயசில் பார்த்துருக்கோம் நிறைய. ரோடா இப்போ நீங்கள் வீட்டை இருந்து விற்கிறதா? வீட்டை இருந்து சில கோயிலாண்டா ஆட்டி நான் கொடுத்து காட்டு விட்டு வச்சு நடக்கலாட்டி தெரியும். என்ன சொன்னால் இப்போ நம்ம ஒரு 1500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ போட்டால் வந்து இப்போ இன்றைக்கு ஒரு 1500 ரூபாயில் மொத்தமாக கிடைக்கணும்னு சொன்னால் அந்த 1000 அடுத்த நாளைக்கு 1000க்கு போய் 500 ரூபா தான் நம்ம எடுக்கலாம். 500 தான் வரும். அதுலேயே வந்துட்டு இப்போ சில பேர் வந்துட்டு கடன் பண்ணிடுவாங்க. அந்த கடனை பின்னரத்தில் வேண்ட நாங்களும் போயிருக்கோம். அப்படியெல்லாம் வாழ்ந்தது தான். அந்த வாழ்க்கை பற்றி எங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ சில பேர் நம்பியா கொண்டு வர, சில பேர் கொண்டு வர மாட்டாங்க. அதான் இப்போ நான் இப்போ கணக்கு கொடுத்து போட்டு கிடக்கேன் கொண்டு வரல. ஸோ பாருங்க இப்போ இப்படி தொழிற்சி சாப்பிட்டுக்கலன்றது என்னமான் ஒரு 3000 ரூபாய்க்கு 4000 ரூபா பண்ணிட்டா 1500 ரூபா 1500 ரூபா காசு கிடைக்கும். 4000 ரூபா பண்ணி முந்தினாது 4000 ரூபா சுட்டமா 1500 ரூபா காசு முடிஞ்சிச்சு. இந்த போட 2 வந்தாச்சு ஏடா அவளும் பைத்தங்காய போய்த்தா மாவடி கேட்கல. அப்போ அவள் தான் இடிச்சு தாரதா? 2 இருந்தால் இடிக்கிற 2 பையன் இருந்து இடிக்கிற கரையை போடுது இருந்து இடிக்கிற கரையில் இருக்கிற இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை போதுமா. அவருக்கு ஏடாமா அவருக்கு புரிய பண்ணுறதா அவருக்கு தொழிலே இல்லை. இப்போ இல்லை இப்போ அவர் பேச்சு இருந்துட்டு அந்த போராடாமன்ட்டு தான் சொல்கிறாரு. அப்போ கணக்கை மீன் எடுக்கிறாரு விற்கேடாது ஏடாது சக்கிலோட ஏடாது அவருக்கு. ஆனபடியா 4 கிலோ 5 இந்த 5 கிலோ மீன் தான் 1/2 கிலோ மீன் கொண்டு வந்து கோயிலுக்கு ஆக்கையிலாண்டு தூக்கி எறிஞ்சு சரி அண்டைக்கு 8 கிலோ மீன் தான் 3 கிலோ மீன் கொண்டு வந்தோம்மா பொறிச்சு வச்சு நம்மளும் 2-3 கறி ஆக்கணும். என்ன மீன் யாரே கொடுக்குற அப்படிலாம் போட்டு கைட்டப்பட்டுலாம் என்ன. ஓகே. அப்போ இன்றைக்கி அரிசி மாங்கல்யம் வாங்கி தான் போடணும். போட்டு எவ்வளோ நேரத்துக்கு இதை போடும்? 2 மணி தேவை கிடக்கும். கிடத்தா சரி. பச்சரிசியா? பச்சரிசி எவ்வளோ போகுது? 5000 மூடையாக தான் எடுக்கிறதா? மூடையாக தான் கடனுக்கு எடுக்கிறேன் நான். இப்படி 50,000 60,000 வந்த லோனை போட்டு அந்த கடனை கட்டுற இந்த காசை லோனை கட்டிட்டு வந்தா அந்த கடனை கட்டி வரமா என்ன செய்வேன். லோனு கிடைக்க தானே வேணும். நமக்கு இல்லைன்னா அதுக்காக நமக்கு மஞ்சள் கடன் வைக்கிறது தான் எப்படி கொடுத்துருவேன்.
இப்போ அன்றைக்கு கரண்ட் கட்டி போட்டாமா. கரண்ட் ஓட்டிட்டாங்க. ஓ ஏ காசு கூட கட்ட அவர் படுத்ததுலேருந்து தொழிலுக்கு போயில கரண்ட் காசு கட்டல மாதம் கட்டிச்சிருந்தோம். இங்கே கரண்ட் எடுத்துருக்கீங்களா நீங்கள்? அங்கே அதில் கொடி எடுக்கிறோம்மா பிள்ளைகிட்ட எடுத்தேன். அங்கே பேத்தியை கொடுத்ததில்ல. அப்போ நான் கேட்குறேன், இப்போ அப்போ நீங்கள் டெய்லி வந்து இந்த அப்போ சொல்கிறீங்க, ஆமாம். இங்கிட்ட வந்துட்டு ஐயா இருந்துட்டு மீன் வியாபாரத்துக்கு போகிறாரு, அங்கால மகள் வந்துட்டு வெண்டிக்காய் பயத்தங்காடு தோட்டத்துக்கு வெளியில். நெடுங்கல்ல. அப்போ நான் கேட்குறேன், பேச்சு இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1500 2000 உங்களுக்கு குடும்பத்துக்கு லாபம் வந்துச்சுன்னு சொன்னால், மூடி வர்றது சரி ஒரு நாளைக்கு 2000 2000 வந்துச்சுன்னு சொன்னால் 2000 வராமா வராதா? சரி அப்போ மூடியம் தொழில் செய்தாலும் எவ்வளோ ஒரு லாபம் வரும்? 1000 ரூபா காசு மிஞ்சுமா. 1000 ரூபா காசு மிஞ்சி அதுக்குள்ளே சாப்பிடணும், மிச்சம் எடுக்கணும், லோன் கட்டணும். எப்படி வாங்க லோனா எதுக்கு எடுத்தீங்க? அரிசி காயை கொடுக்குறத எடுக்கிறோம்மா. ஆ அரிசி காயை கொடுத்த வேணும் அரிசி தெரிப்பாடு நம்ம விட்டு போட்டு லோன் கிடைக்கலாம். இன்னும் தொழில் வேணுமே. இப்போ மாதம் எவ்வளோ கட்டுறீங்க லோன்? மாதம் வந்து ஒரு கிழமைக்கு 2000 ரூபா கட்டுறோம். ஒரு கிழமைக்கு 2000? ஒரு கிழமைக்கு 2000? 2000 ரூபா கட்டணுமா? கட்டணும். ஓ அப்படித்தான் நம்மளுடைய போகுது. சைட்டன் தான் கடன் தான் இனியும் கஷ்டம்தான், கடன் தான், என்ன செய்யறது? அப்போ உங்களுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சது யார்? பரவாயில்லைக்கா பரவாயில்ல உங்களுக்கு தான். யார் உங்களை வீட்டால் பார்த்து கட்டி வச்சிங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ வெட்டிங் பண்ணும்போது? எனக்கா எனக்கு நாங்கள் இப்போ கல்யாணம் கட்டி மூத்தபடி 55 வயது 52 வயது. மூத்த மனுக்கு 52 வயசு. இப்போ ஆனால் உங்களுக்கு 73 வயசு என்ன? சரி சரி. அப்போ ஐயா அந்த மீன் மிஞ்சி வீட்டை கொண்டு வர டைமில் என்ன செய்வீங்க நீங்கள்? கருவாடு போட்டு வைக்கிறது வீட்டுக்குள்ளே கருவாடு போட்டு காய்ச்சி போட்டு வைக்கிறாங்க. 1000 மந்தி கேட்டால் கொடுக்குறாங்க. எவ்வளோ கிலோவாக கொடுப்பீங்க? கிலோ கணக்கில் 200 300 கேட்டால் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மருந்து கொடுக்குறது அப்படி கொடுக்குறோம். தேங்காய் 100 ரூபாய்க்கு வாங்க. தேங்காய் மாவிட்ட ஒரு தேங்காய் 100 ரூபா? ஓமா. உங்களோட வளவுக்குள்ள உண்டு காய்ச்சல் இந்த முறை காய்ச்சல் 1000 இந்த முறை காய்ச்சல் கூட மாறி ஒரு சாய் அணிக்குது என்ன? அரைக்கொத்தி விழுந்து மாறிடுங்க. அரைக்கொத்தியா? இதுக்கும் அரைக்கொத்தி? மரத்துக்கும் அரைக்கொத்தியா? அது சரி சரி. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு நீங்கள் போட்டு செய்வீங்க? எத்தனை? இப்போ கணக்கு அரிசி கேட்டால் 2000 அப்பம் கேட்டால் 8 கொத்தரிசி 7 கொத்தரிசி ஓடணும். இப்போ ஓடர்கள் எடுக்க மாட்டாங்களா? சாப்பிட்டுகளுக்கு வந்தா இப்போ முந்தினாத்தி சுட்டேன். 4500 சுட்டேன். இன்றைக்கு போட்டு 2 கொத்தரிசி தான் போட்டேன். சரி தான் போடுறேன். ஊருக்கு கொண்டு வந்தால் கடன் கொடுக்கணும். கடன் கொடுக்கும். விடத்தை வந்தால் காதி விற்கலாம். இங்கே வரண்டா காதி கொடுக்கலாம். இன்றைக்கு 2 கொத்தரிசி வேண்டாம் கனவே ஆக்கள் வந்து அப்பம் இல்லை இல்லை போடா இன்றைக்கு தானே வரும். அப்போ அன்றைக்கு அப்போ விற்காட்டி என்ன செய்வீங்க? அப்படி இருந்திருக்கா? இல்லை யாருங்க கொடுத்துட்றான் நாளைக்கு தந்துடுங்க காசு. அப்படி சரி அது கொண்டு என்ன பாலப்பம் மட்டுமா இல்லை பாலப்பம் தந்துடுறோம். புளிச்சப்பம்? பிடிச்சப்பம் சொல்கிறேன் பாலப்பம் தான். பாலப்பம் மட்டும் தான் சொல்லுவாங்க. கடைசியாக இப்போ உங்களோட ஆண் பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு போனாங்க? ஆண் பிள்ளைகள்? ஆண் பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் 2 படி அவன் போய் 8 மாதம் என்ன இளைய 8 மாதம் படிய அவன் போய் 2 வருஷம். ஒரு பேரும் பார்க்குறேன் இல்லை ரெடியும் எடுக்கிறேன் இல்லை கேட்குறேன் இல்லை. அவள் மட்டும் ஒரு நாண்டு அவள் பிறந்தான் கிடக்குள்ள கொண்டாட்டி செடியை கொடுத்துருவ காட்டி 2000 ரூபா காசும் கொடுத்துருக்காங்க. ஆசத்தி போட்டாண்டு வந்துட்டு அதிகம் பார்த்து வச்சாங்க. இவன் சரியாக ஆயிட்டான் 6 உள்ள அவனுக்கு. நம்ம ஒரு தலையிட்டு கோவிக்க போலாமா? சரி இல்லை, அது ஒவ்வொரு தாயோட மனசு, அது மாதிரி பிள்ளைகளோட மனசு வந்து இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் சில முடிவுகளை வந்து நம்ம யோசிச்சு கொஞ்சம் எடுக்கணும். இருக்காட்டி சொன்னால் வாழ்க்கையில் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி தான். ரைட். இப்போ நிறுவனங்கள் அப்படி இப்படி சொல்லி வேறு யாராச்சும் வந்து உங்களுக்கு உதவிகள் எதுவும் செஞ்சு தரல? இப்போ முதல் வீடு வந்து அதை பிள்ளைகளை கடை போட்டு கொடுத்தது. கடையா? அங்கே 20 வயசு அந்த அவளோட வீட்டுக்குள்ளே மட்டும் கொடுத்தேன். வீட்டுக்குள்ளேயா? ஒரு அறை வரைக்கும் 20 வயது கடை அதிகமாக அவனு கல்யாணம் போட்டு அவளை வைத்தபடியே. சரி. நம்ம சரி நம்ம நார்மலாக வந்து செய்யணும் தானே. அது எந்த நிறுவனத்தான இருந்தது? என்ன இல்லை அந்த கடை தனக்கும் 20 வருஷத்துக்கு சுனாமியை கொடுத்து சுனாமியை கொடுத்து அப்புறம் கொடுத்தேன். கடை போட்டது 50 காசு கொடுத்து கடை போட்டேன். ஆமாம். நாளுக்கு பிறகு சுனாமி அடிச்சது. ரைட்டம்மா, உங்களுக்கு இப்போ வந்து முக்கியமான ஒரு உதவி தேவைப்படுது சொன்னால் வாழ்வாரம் உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, நெருப்புக்கே இருந்தாலும் ஏதோ ஒரு அளவுக்கு சமாளித்து கொண்டு இருக்கீங்க. அப்போ என்ன பிளான்? என்ன தொழில் செய்கிற ஐடியா? நான் கடையை போட்டு இருக்கலான்னு பார்த்தேன். அப்போ 20 வருஷத்துக்கு மேலே தந்த கடை மாதிரி இதுவும் இல்லாமல் போக முடியும்? அப்படி போகாது. அதுக்கு அந்நேரம்
கடை இந்த அந்நேரம் ஆள் இல்லை கடை போச்சு இப்போ ஆள் இருக்கிட்டானே நான் இல்லாட்டி பிள்ளை வாப்பாடு தானே. அப்பயும் அவங்க இருந்தவங்க தானே அது உங்களோட பிள்ளைகள் வந்து பிள்ளை நீங்கள் அந்த பிள்ளைய தாப்பம் இல்லாத பிள்ளைய படிப்பு செலவு எழுதிட்டு கஷ்டப்பட்டு இந்த பணங்காத்துக்கு இல்லத்தில் கொண்டு விட்டு படிச்சு வச்சோம். குளம் இல்லை இல்லையா? எங்கிலும் கொண்டு நாங்கள் இல்லத்தில் நான் படிக்க வச்சு செலவு தானே இல்லத்துக்கு ஜாமாய்க்கு போகணும் ஒரு கிழமை இருக்கா பார்க்க போகணும் எல்லாம் கைட்டு இருந்தான் அப்படி போனாமா இன்னும். ரைட். அப்போ உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுது இப்போதைக்கு உங்களோட வளர்ப்புல? ஆனால் தண்ணி எப்போ என்னதுக்கு? தண்ணி அங்கே எடுக்கிறோம் அங்கே அந்த வீட்டில் தண்ணி அப்போ டொய்லெட்டுக்கு எல்லாம் டொய்லெட்டுக்கு இந்த அப்படி தான் அங்கே போய் போடுறோம். அதாடி அப்போ இந்த வளவுக்குள்ள இந்த வளவுங்களே தானே வளவுக்குள்ள ஒன்றுமே இல்லை இந்த ஒரு கொட்டில தவிர வீட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. அதுலேருந்து வந்தோம் முள்ளையில கல்யாங்கிட்ட மறைட்டு மஞ்சள் வரைத்தோம் இன்னொரு வீட்டை நம்ம மதிக்கப்படாதானே. சரி சரி. ஓகே. அப்போ உங்கள்ட்ட மகள்கிட்ட வந்துட்டு அவரோட வாழ்க்கை பற்றி கொஞ்சம் பேசணும் நாங்கள். சரிங்க சரி சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு 43 வயசு சொன்னீங்களா? 44 வயசு. சாரி 44 வயசு சொன்னீங்க. கணவர் விட்டுட்டு போனது பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்போது? ஃபுல்லாக 6 மாதம். 6 மாதத்தில் அந்த ஒரு பிள்ளை தான். அப்போ எத்தனை வயசுல இல்லத்தில் கொண்டு விட்டு படிப்பீங்க? இல்லத்தில் உண்டு 7ஆம் ஆண்டில் கொண்டு விட்டு படிப்போம். என்ன காரணத்தினால உங்களோட கணவர் உங்களை விட்டுட்டு போனது? அவர் விரும்பி இருந்தோட்டு அவர் அம்மாட அதை எடுத்து போய் வேறு கல்யாணம் கட்டித்தார் வேணான்னு சொல்லி. அவங்களோட அம்மாவோட கதையை கேட்டு உங்களை விட்டுட்டு வேறு கல்யாணம் கட்டித்தார். இந்த புள்ள ஒத்திரைக்கு கூட போய் எங்களோட சண்டை வச்சு கட்டித்தார். இப்போ எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி தெரியுமா? தெரியாங்க சரி. அப்போ வேறு கல்யாணம் கட்டிட்டாருன்னு எப்படி தெரியும்? ஆக்கள் கதைக்கிற வேறு கல்யாணம் கட்டித்தாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்க்க கேட்க நிற்கிறோம் நாங்கள். இப்போ கணவர் விட்டது போனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு வேறு வாழ்க்கையை யோசிக்கல? இல்லை பிள்ளை தானே அதை பார்த்து வச்சுட்டு அப்பத்துலேருந்து நீங்கள் என்னென்ன தொழிலெல்லாம் செய்தீங்க? அதாவது கணவர் விட்டுட்டு போனது அவர் விட்டுட்டு போனது போகிறேன். நாங்கள் அப்போ தான் சுட்டு விற்கிறேன். நான் கொஞ்சம் காய போவேன். அது வெங்காயம் நட்டா என்னத்துக்கு கூப்பிட்டா போய் வருவேன். அந்த மாவை தான் அடித்து நாங்கள் அப்போ தான் சுட்டு விற்கிறேன். அப்போ உங்களோட அண்ணாக்கள் யாரும் உங்களுக்கு உதவிகள் இல்லையா? அண்ணாக்க ஒரு பேரும் பார்க்குறதில்ல. வருத்தம் வந்தா மச்சாள் கொண்டு காசு 2000 ரூபா காசு வந்துட்டு போன மட்டும் வருத்தம் பண்ணா வருவாங்க பார்ப்பாங்க. மற்ற மாரி மாட்டாங்க ஒரு பேர். இப்போ நீங்களே இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு திருமணம் நடந்து கணவர் விட்டுட்டு போனதால் உங்களோட வாழ்க்கை வந்துட்டு அப்படியே மண்ணா போயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளோட பிள்ளைக்கு வந்துட்டு இப்போ எத்தனை வயசில் கல்யாணம் கட்டி வச்சிங்க? 18 வயதில். இல்லத்தில் எது வரைக்கும் படித்தவங்க? இல்லத்தில் ஓயல் படித்தவு. ஓயல் மட்டும் படிச்சது வீட்டு வந்தவு. திரும்ப ஏன் படிக்கலை? வசதி இல்லாமல் போயிட்டு. இல்லத்துக்குள்ள படிக்கிறது வசதி ஒன்று? இல்லத்தில் படித்தவு அவள் 7 ஆண்டு கற்று தூங்கிட்டா. நம்ம வீட்டை வர போகிறான் 7 ஆண்டு சொல்லி அங்கே ஆக்கினப்படுத்துகிறாங்க. அதான் சொல்லி கருத்தைப்படுத்து நான் பிறகு கூட்டிட்டு வந்தேன். போய் அவங்க என்ன வயிற்று குத்துண்டு சொல்லி தந்தேன். போய் சொல்லி வயிற்று குத்துண்டு சொல்லி கதைச்சாங்க. பள்ளிக்கு அது பிள்ளைய தான் கதைக்க 1 ஆண்டு கற்று தூங்கிட்டு அவளுக்கு கிட்டினி வருத்தம். அவள் பிறகு வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கூட்ட வச்சுருந்தேன். இப்போ எத்தனை வயசு ஆகுது? இப்போ 19 வயது. 19 வயசு? ஒரு வருஷம் இப்போ கல்யாணம் ஒரு பிள்ளை இருக்கு. அப்போ 16 வயசுலன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்ல வந்துட்டு அங்கே படிச்சிருக்காங்க. இப்போ 19 வயசு என்ன? 19 வயசு. இப்போ 16 வயசுன்னு சொன்னால் ரைட். அப்போ இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல பழத்தில் படித்தாங்க. பழத்தில் படித்து ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. நாங்கள் என்ன எதுன்னு சொல்லி ஒன்றும் சொல்லல. அது இப்போ என்ன சொன்னால் இப்போ இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் வந்து நீங்களும் உங்கள்ட்ட அம்மாவும் அப்பாவும் 3 பேரும் இருக்கிற ஒரு வாழ்க்கை. நார்மலாக சீட்டு ஏதாச்சும் கட்டி நீங்கள் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறது பார்க்கலையா? சீட்டுக்கு மாதம் 15 நாளைக்கு ஒரு 1000 ரூபா காசு கட்டுறோம். அந்த சீட்டு அது மட்டும் தான் கட்டுறோம். கட்டுறீங்களா? எவ்வளோ வரும் அதால்? அது என்ன சீட்டு கட்டுறது 50,000 ரூபா காசு அதை எடுத்து போட்டேன். சீட்டு கட்டணும். எடுத்து என்ன செய்தீங்க? அந்த காசு எடுத்துருந்தா அப்படி தான் அரிசி வாங்கின காசு கடன் காசு வாங்க கொடுத்தேன். லோன் காசு எடுத்து அரிசி வேண்டி அரிசி வாங்குற சாப்பிட வேணுமே சரியான கஷ்டம் தான். என்ன கரண்ட் காசு கட்டணும் எல்லாத்துக்கும் காசு வேணும். என்ன சொன்னா 3 பேர் இருக்கிறீங்க தானே? அதான் நம்ம மிச்சம் 3 பேர் மிச்சம் முடிக்கிறதுக்கு அம்மா நானும் போறல. எனக்கு வருத்தம் இல்லை. நான் போறல. நான் அதுக்கு வருத்தத்தை செலவழிக்கணும். காசு வேணும். அப்போ உங்களுக்கு வீட்டோட சுயதொழில் ஒன்றுக்கு வேற யாரும் அதாவது அந்த 20 வருஷத்துக்கு கடை தந்தவங்களோட தாண்டி வேற யாராச்சும் இப்போ இந்த ஒரு உதவிகள் பண்ணல? செய்யல. நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கலையா? இல்லை நான் போய் ஒருத்தங்க கேட்கல. இப்போ வந்து ஒருத்தங்களை வந்து உங்களுக்கு உதவி செய்து தரோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன ஒரு உதவி வந்து எதிர்பார்ப்பீங்க? எனக்கு நீ ஒரு கோழி சாமான் வளர்க்கையில் இருந்து செய்யக்கூடிய தொழில்தான் செய்யும். என்ன செய்யக்கூடிய இருந்ததுன்னு அது சொன்ன மாதிரி கடன்ட்டு போட்டுறேன்டா. நான் பார்த்து திருப்பேன். கடன்டாலும் இருந்து இப்போ இந்த ரோட்டுக்கு வந்துட்டு வியாபாரம் போகுமா? போகும். இந்த கடை இல்லை தானே. கடை இல்லை. அப்போ அதுவும் இருந்து செய்கிற தொழில் இல்லை. நம்மளும் கொஞ்சம் லொட்டா சாமான் எடுக்கணும்னு சொன்னால் எடுக்க போகத்தான் வேணும். நமக்கு நேரத்தை ஆட்டோ பிடிச்சி போய் வரானே தனியாக போய் இல்லாட்டி போயிடல. முதல்ல அம்மா எடுத்துக்கொண்டு சாமான் எல்லாம் தர. இப்போ காரே இல்லை.
ஓகே ஓகே. அப்போ எங்களை வந்து இங்கே உங்களை தொடர்படுத்தி விட்டு அம்மா, அதாவது இந்த வீடியோ நாங்கள் சொல்லியிருந்தோம், நம்மளோட வீடியோ பார்க்குற ஒரு அம்மா தான் வந்து இவங்க இப்படி இருக்காங்க அப்படி சொல்லி உங்களோட இன்ஃபர்மேஷன் தந்தாங்க. அவங்க உங்கள்கிட்ட சொல்லும்போது என்னென்று சொல்லி சொன்னாங்க எங்களை? நல்ல உதவி செய்வீங்களா, நீங்கள் உங்களோட கஷ்டத்தை பற்றி சொல்லி கதைங்க சொல்லி தான் நான் சொல்லி சொன்னாங்க. ஓ ஓகே. என்ன அவங்க நல்ல தான் சொல்லி தந்த அவங்கள்ட்ட கஷ்டப்பட்டு நீங்கள் இப்படியே எத்தனை நாளைக்கு நெருப்பு கட்டிக்க போகிறீங்க, அப்படி செஞ்சு நீங்கள் கதைங்க இந்த பொடியன்ட்டு சொல்லி கதைச்சோம். இப்போ அம்மா வந்து கோயிலுக்கெல்லாம் வேலைக்கு போனால் நீங்களும் போடுறீங்களா இல்லை? நான் போகிறல கோயில் இருக்கு, அவ தான் போகிறோம், தனியாக தான் போகிறோம். தனித்தான் போய் எங்கெங்கெல்லாம் போய் வந்துருக்கா? கருதாள கோயிலுக்கு மட்டும் தான் போகிறோம், வேற ஒரு கோயிலுக்கும் அப்போ அப்பா மட்டும் தானே இல்லை பெட்டு அப்படி எதுவும்? இல்லை புட்டெல்லாம் வைக்க முடியாது, அப்பா மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்பா மட்டும் தாங்க. அப்போ நீங்கள் இங்கே நார்மல் ஆக்களுக்கு காலைமை சாப்பாடு செய்து கொடுக்குற மாதிரி செய்யலாம்? பக்கத்தில் இடியப்பா வைக்கிற இட்லி வைக்கிறது பக்கத்தில் வைக்கிறேன் நாங்கள், இது அப்பா மட்டும் நாங்கள் வரோம். ஓ ஓகே. அப்போ எல்லா பேரோட வாழ்க்கை கோடும் வந்து இப்படி தான் இருக்குது. ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து இப்போ நாங்கள் பண்ணித்தரோம், சரிங்களா? அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் தரத்துக்கு பணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் இடையில வந்துட்டு பார்க்குறோம். பார்த்துட்டு உங்கள்ட்ட ஓகேவாக இருந்தால் உங்களுக்கு மேலதிக ஹெல்ப் எல்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னால் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கான உதவிகளை செய்து தரோம், சரிங்களா? ஓகே பொண்ணம்மா, இப்போ இன்றைக்கி வந்து இது உங்களோட தொழிலுக்கு உங்களோட இந்த வாழ்க்கைக்காக வந்து கிடைக்கிற ஒரு தொகை பணம் இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். $42,000 வந்து இருக்குது. இப்போ இந்த ஒரு 42,000 வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு உரிய ஒரு உழைப்பு சொல்லுங்க? நம்ம அனுப்புறோம். ஏன் ஒரு வருஷத்துக்கு அப்போ இவ்வளோ உழைப்பீங்க? உழைச்சி மிச்சம் எடுத்தாது காசை காணலாம். என்ன ஒரு இப்போ உங்களோட உழைப்பு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1,00,000 உழைக்கலாம் தானே? உழைக்கலாம், 1.5 வரும். 1.5 வருமா? தொழில் விழுந்தா தொழில் வரும். தொழில் 1.5 உழைக்கலாம் அப்போ சுட்டு பாக்குறாரு ஒரு வருஷத்துக்கு உழைக்கலாடு ஒரு 2,000 ரூபா மிஞ்சினாலும் காட்டும் தானே. நாங்கள் இருக்கிற ஒரு மாதத்துக்கு 1.5 உழைக்கல மாட்டேங்கிறோம். சரி ஓகே ஓகே. என்னோட சொன்னால் இந்த 42,000 வச்சுக்கொண்டு நார்மலாக ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ண முயற்சி எடுங்க. முயற்சி தான் முக்கியம் நம்மளுக்கு. ஸோ வந்து நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அதை வந்து நாங்கள் பிறகு வந்து பார்க்குறோம். அண்ட் வந்து இந்த ஒரு உதவி வந்து உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சது வந்து நாங்கள். ஆனால் இந்த ஒரு உதவி பண்ணவங்க வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க தான். அவங்க வந்துட்டு யூகேயில் இருக்கிறாங்க. யூகேயில் இருக்கிற ஒரு அக்கா அவங்கள்ட்ட மகனோட 16வது பிறந்த நாளுக்காக வேண்டி இந்த ஒரு 42,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேர் எதுவும் வந்து சொல்ல வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். நான் வந்து 4876 இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் சொல்ல போகிறீங்க இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு 16 வயசு படி எனக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள், அதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்களா இருந்தாலும் கூட அங்கே பார்த்து அவங்களுக்கு சொல்லலாம். 16 வயது படி எனக்கு பிறந்த நாள் பார்த்து உதவி செஞ்சது நன்றி மகன். ஓகே. அப்படி பேரும் வந்து வச்சுட்டாங்க 16 வயசு படி அப்படின்னு சொல்லி. அக்கா நீங்கள் உங்கள்கிட்ட சார்பில் ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னால் சொல்லலாம். 16 வயது படி எனக்கு நல்ல நன்றி இந்த உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு. 16 வயசு படியின் பேரே மாறிட்டேன். ரைட் ஐயா, நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. 16 வயது பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஓகே. உண்மையில் வந்துட்டு இந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதாவது இந்த உதவி செய்த குடும்பத்திற்கு அண்ட் வந்துட்டு தன்னோட 16வது பிறந்தநாளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த தம்பிக்கு வந்து எங்களுடைய சேனல் சார்பிலான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த குடும்பத்திற்கான மேலதிகமான ஒரு ஹெல்ப் வந்து பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் எங்களோட டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.